அழைச்சோம்னா அப்படி ஆடி வரணும். ஆடி வந்துட்டா அந்த ஊர்ல அந்த ஆத்தா உக்கரமா இருக்கிறா, வாரசனத்துக்கெல்லாம் அள்ளி கொடுக்கறதுல தெய்வமா இருக்கிறான்னு அர்த்தம். உலகத்துல அள்ளி கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துட்டான். நடுவர் அவர்களே, உலகட இன்னைக்கு இல்ல 5 வருஷமா நான் நம்ம கட்டட தொழிலாளர் நலச்சங்கத்துக்காக பட்டிமன்றம் பேசுறேங்க. எந்த வருஷம் அழைச்சாலே அந்த சொக்கனாச்சி தாய்மை, அந்த ராஜராஜேஸ்வரி அம்மனுமே, அந்த பேட்ட கருப்பனுமே அந்த தலையெடுத்து ஆடி வராங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் இங்க உட்காந்துக்கிறாங்க பாருங்க பண்ணாடி 3 பேரு ஊச்சனம் எல்லாம் சேர்ந்து அந்த ஆத்தாளுக்கு எடுக்கக்கூடிய விழாவை அவன் மனசார ஏத்துக்கிட்டான்னு அர்த்தமுங்க. இந்த மண்ணையும் மக்களையும் நான் மனசார வணங்கி சபாஷ் சபாஷ் சபாஷ். இது வரைக்கும் என் வாழ்நாள்ல எத்தனையோ பட்டிமன்ற பேச்சாளராக நானும் பல பேச்சாளர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருவர் சாமி பாட்டு பாடி இவ்வளவு பேருக்கு அருள் வளர்ந்ததுன்னா அது என்னுடைய அன்பு மாமா மஞ்சுநாதன் அவருடைய இந்த இளாய திறமைக்கு நீங்க ஒரு நல்ல கைத்தறி கொடுக்கலாம். நடுவரவர்களை எங்கிட்ட என்னங்க இருக்குது, அவன் உள்ள இருந்து ஆட்டி வைக்கிறான்னு ஆடுறேன். அவன் ஆட்டி வைக்கிறதானுங்க. நடுவரவர்களை வீட்டு கிளம்பும் போதே பட்டாறு தலைவாசப்படி மண்டையில் அடிச்சது. அப்பவாது மரியாதை வீட்டுல இருந்து போடணும். ஐயோ உலகடத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்களே, 3 மாதத்துக்கு முன்னால புக்கு பண்ணாங்களே, ஒரு நல்ல காரியத்தை கிளம்பும் தாவார பட்டாறு மண்டையில் அடிக்குதுன்னு திரும்பி பார்த்தனா எங்க வீட்டு அங்காள வரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி சேலகட்ட சுனாமி சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி ஜில்சல் ராணி ஜிலேபி மேன் யாரு என் பொண்டாட்டி தான் சண்டாளி. ஒரு சும்பள தண்ணி கொடுத்தா, பாலுக்கு தண்ணிக்கு சாக்கணும் எல்லாம் வாங்கி எட்டுட்டு 4 8 தாங்க வச்சு எலுமிச்சஞ்செடி போத வாசலேகமா கிடக்கு. சார்பா பொண்ணு சர சரன்னு போகுது. பாம்பை கண்டாலும் காரியத்துக்கு போகக்கூடாது. பின்ன வீட்டுலதான் அந்த 10 ஏக்கர் எல்லாம் வச்சிருக்கல, பாம்பு போகதான் செய்யும். மொத்தம் 13 ஏக்கரா இருக்குது. அது 3 ஏக்கரா முழுக்குறீங்க. நடுவரவர்களே, பாம்பை கண்டாலும் காரியமாக மறுபடியும் ஒரு சம்பப்பா தண்ணி குடிச்சு போட்டு பச்சுக்கு வந்த கொள்ளையில் போன பச்சு வரல. எங்க சித்தப்பையனு வர சொல்லி கார் எடுத்துட்டு இங்க வந்தா எனக்கு முன்னால 7:30 யமகண்டம் 2 ரயிலேறி வந்து உட்கார்ந்துருக்குது. 7:30 யமகண்டம், அது 7:30 சனி. இது யமகண்டா, நானே இது ஜென்மம். அதனால புடிச்ச விட்டுறது சாக வரை கூடாது. நடுவரவர்களே, நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. இன்றைய தமிழகத்துல பேச வேண்டிய தலைப்பு, உலகத்துல சொப்ப வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? உங்க ஆயா வயசுக்கு வந்தது உங்க தாத்தாவுக்கு தெரியுமா தெரியாது? ஆயா வயசுக்கு வராமே 14 பார்த்தா. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையத்தான் பாத்துக்கிறேன் கிழமை. நான் கேட்டேன், எனக்கு கொடுக்க 14 பிள்ளைகளை பண்ணேன். உங்க பெரியப்பா 13 பிள்ளைகளோ, அவனை தாண்டி காட்டவனு வைராக்கியத்திலே 14 பிள்ளை பத்துக்கிறாங்க. அவன் ஏசுப்பட்டாலும் முச்சமிக்க 14 இப்படி பெத்த அந்த 14 வளர்த்திருக்க எங்க அப்பாரு பட்ட போராட்டத்தை தாங்க நான் பேச வந்திருக்கேன். அப்படி சொல்லுமாமா. என்னுடைய வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா? நடுவரவர்களே, பூந்தோட்டமா இருக்கு. எங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலைங்கிற? என்ன வேலை? வீட்டுல எல்லாரும் கொண்டாடிக்கிட்டேன், என் தங்க குட்டி, என் செல்ல குட்டி, என் உச்ச குட்டின்னு உட்காந்துருப்போம்ல. ஆமா, வீட்டுக்குள்ள காலை வச்சாலே புட்டுக்கிறா. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல. ஆனா அறிவு கட்டவள எந்த பொம்பரி குடும்பத்துல இல்ல இல்ல இல்லன்னு பஞ்ச படிச்சாராளோ அந்த குடும்பத்துல லட்சுமி தக்க மாட்டான். ஆமா, அதனால இருக்குதுன்னு சொல்லி பழகுங்க. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்கு. நான் தெரியாம கேட்கிறேன். இப்பதான் 400 ரூபாய் வச்சாங்க 2 பேரும் 200 200. இப்ப இருக்குது, வீட்டு போனா இருக்குமா? உனக்கு 200 ரூபாய் குத்தி விட்டு என்கிட்ட வெறும் கை குத்துட்டு போற ஒருத்தர். நடுவரவர்களே, நான் தெரியாம கேட்கறேங்க. ஒருத்தன் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க. 50 ரூபாய். அவன் பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கலாம்? 50 ரூபாய் குடிச்சா ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதுதான் நியாயம். தான் நியாயம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா அந்த வாழ்க்கை பூந்தோட்டமா? எப்படி பூந்தோட்டமா இருக்கும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அணியா. 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த தின்னா அணியா. 500 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 5000க்கு சேலை எடுத்தா அடி. அப்படி கேளுங்கம்மா நியாயத்தை. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சால் அக்குருமோ. 100 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த தின்னால அக்குருமோ. 500 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 50,000க்கு புடவை எடுத்து கட்டினால் அக்குருமே. இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா? போராட்டம் சார். உங்களுக்கு இருக்குபடி பூந்தோட்டமா தான். ஏன் இருக்காது? இழுச்சுவா புருஷன் சம்பாரிச்சு போட்டா உட்கார்ந்து திங்கிறவனுக்கு பூந்தோட்டமா தான் இருக்கு. போய் பாரு, அந்த காரை புடிச்சு இந்த கரடி
வீடு சாரத்துல அந்த சவுக்கு கோல் இத்த கோலா போன இடுப்பு போயிரு நம்மளுக்கு. ஓனர் கேக்குற உன்ன மேல முடிக்கல வந்து பாரு காரை கலைக்கு போட்டு கேட்டா நாங்க கஷ்டப்படலையா வீட்டுல கஷ்டப்படலையா கட்டுன புருஷன் திட்டுனாலே உனக்கு மூஞ்சி வீங்கி போகுது இந்த சோட ஐயா உனக்கும் அவரு வெறும் கைதான் கொடுத்தாரு. அவரு இருங்க போங்கோ டவுசர் ஒரு வீட்டு விட்டுருவா. அவரு டவுசர் ஒரு நீ என்ன பண்ண போற? அதுக்குள்ளதாங்க பணம் இருக்கு. சைஸ் செட் ஆகுதுடா நீ வேற. நடுவர் அவர்களே கட்டுன புருஷன் திட்டுனாவே உனக்கு மூஞ்சி ஒப்புட்டு ஆட்ட வீங்குது. சரி 25 வருஷமா வச்சு பொழைக்கிற புருஷன் திட்டுனாவே உனக்கு வீங்குது இல்ல. எவன்னே தெரியாத முதலாளி எவன்னே தெரியாத இன்ஜினியரு மான கேடா கேட்காத கேள்வி கேட்கிறானே அத்தனை தாங்கிக்கிறமே எதுக்கு? குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. கண்டவங்கிட்ட எல்லாம் வார்த்தை மாட்டு வாருமே அப்படி வார ஆம்பளைய நீ வீட்டுல அனுசரிக்கிறியா? இல்ல நியாயமான கேள்வி. நல்ல ஒரு கைத்துல கொடுக்கலாம் மஞ்சள். ஒரு கேட்ட விஷயம் ஆம்பளைங்களுக்கு சண்டை போட எந்த ஒரு பிரச்சனைனாலும் பொம்பளைங்க உடனே ரியாக்ட் ஆகுறீங்கல்ல, உடனே சண்டை போடுறீங்கல்ல. ஆண்களுக்கு சண்டை போட தெரியாம இல்ல, அவன் சண்டை போட்டால் தன் குடும்பம் சந்தி சிரிச்சு விடுமே என்ற ஒரு காரணத்தினாலதான் அமைதியா இருக்கான் ஆம்பளை. வீட்டுக்குள்ள பொழுதுலும் அவன் பாடுபட்டுட்டு வாரேன். எவளாச்சும் ஒரு நாள் சிரிச்ச மேனிக்கா வேலை முடிச்சுதா ஒரு வா காப்பி குடிக்கிறியா தண்ணி போந்தார்ட்டா கேக்குறாளா? 7:30 மணி வரைக்கும் குடுக்கணியா? அது என்ன எல்லாருக்கும் 5:30 முடியுது உனக்கு வரைக்கும் 7:30 வரைக்கும்? 5:30 எல்லாம் மேஸ்திரிக்கு 5 மணிக்கு கை விட்டுறாங்க, மேச நாளுக்கு 4:30 கை விட்டுறாங்க. உனக்கு மட்டும் 7:30 மணி வரைக்கும் காரை குளத்துல. இது பூந்தோட்டம், இது பேசுறேன். நீ என்ன அந்த சித்தால் கூட போறியாம? ஐயோ அந்த அம்மாளுக்கு ஒரு 70 இருக்குங்க பாவம். ஒரு நாளே ஏமாந்து எட சாமி அந்தியூர் போறதே போற எனக்கு கொண்டு விடுன்னு கேட்டான். சரி நம்ம தாய் வயசு இல்ல, அந்த ஆளை ஏத்திட்டு போனது எவ்வளவு வந்து 10 வச்சு விட்டுருவா. பாப்பாத்தி உங்க புருஷன் அண்ணாடு பசு வச்சு விடுறாண்டி கேட்டுக்கோ. ஆரம்பிச்சு பச்சுகளை தூக்கி கேட்டிட்டு கிழமை கூட விட்டு வைக்க மாட்டேன், கோபுரத்தை விட்டு வைக்க மாட்டேன், கிழமை விட்டு வைக்க மாட்டேன். நான் வாயில வசம்ப வச்சு தேய்க்க வேண்டாமா? பெத்த தாய் வயசு இருக்கிறவங்க சந்தேகப்படுறீங்க எல்லாரும் பொம்பளையா? அது பொம்பளையா? பொம்பளையா இருந்து முடித்தானு கல்யாணம் ஆகி 13 வருஷம் பிள்ளைக்கு 14 வருஷம் பிறக்குமா? நடுவர் அவர்களே முதல் குடும்பத்தில் உன் பெருமை எந்த அளவிற்கு பரவுகிறது பாருங்கள். நடுவர் அவர்களே எனக்கு ஒரு ஆசை இருக்குது, உயிர் போறக்குள்ள இந்த ஆசையை நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. ராஜராஜேஸ்வரி தாய் வந்து கண்ணு திறக்கணும். அதெல்லாம் சொக்கநாச்சியா செய்வா சொல்லு. உலகத்திலே ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். ஆமா ஜாபரக்குள்ள இந்த 7 பேருக்கு ஒரு தடவை பாக்குறோம். உன்ன மாதிரி இருக்கிற 7 பேரை. ஆமா ஏன் அவனுக்குனாலும் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கிறாளா இல்ல அவளுக்கு நம்மளாட்ட நாதாரியா வந்து வாச்சிருக்காங்க? இல்ல மாமா உன் நிலைமையே எப்படின்னா அவன் நிலைமை எல்லாம் யோசிச்சுப்பாரு. நடுவர் அவர்களை சந்தேகமே சந்தேகம். ராத்திரி 12:45 போன் வந்தது. சரி எடுத்து பார்த்து இந்த கம்பெனிக்காரன் கூட கம்மனா இருக்கிறானுவா, அந்த ஆப்பர் வருது இந்த ஆப்பர் வருது, இதுல ரீசார்ஜ் பண்ணி இந்த பாட்டு வேணுமா அந்த பாட்டு வேணுமான்னு கேட்டேன். நீ இப்படி கேட்டான் கொள்ளையில 1 கட் பண்ணி வச்சுட்டு படுத்தேன். இப்ப ஒவ்வொரு செல்லுலயும் ரெவெண்ட் சிம்ம சோறு இருக்கிறப்பா. சியோ 1 PSNL 1 சியோ காரன் அடிச்சேன். மாத வாடகை 99 ரூபாயில் உங்களுக்கு இந்த பாட்டு வேணும், சொருப்பு கட்டி எடுப்ப போன வைட அப்படி தூங்கிட்டு இருந்த குந்தானி எந்திரிச்சு கொண்டான். ராத்திரி 1:30 மணிக்கு உனக்கு எவ போன் பண்றாங்க? ஆனா ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு எவ போன் பண்ணுவா? கம்பெனிக்காரன் போன் பண்ணிக்கிறாங்க. கம்பெனிக்காரன் 1:30 மணிக்கு கம்பெனி திறந்து வச்சுட்டு உடனே தொலாவிட்டு போன் போடுறேன். நீ இழிச்சவாயன்னு சொல்லுவேன், நானு கேனச்சிருக்கி நம்புவேன். அப்படிங்காயால அதுதான் பெத்துட்டுக்கிறாங்க. நீ போட அவகிட்ட பேசுறன்னு சொன்னான். கம்பெனி போல என்னைக்காவது போயிருக்குதா? அங்க இருந்தா போன் வர்றோம். போகல நீ சொல்லி வச்சிருப்ப, என் பொண்டாட்டி போன் பண்ண நீ பேசாதன்னு சொல்லி வச்சிருப்ப. உடனே கட்டுக்கான போல எப்போ ராத்திரி 1:45 ஒப்பாரி வைக்கிறாளே, இந்த வாழ்க்கை பூந்தோட்டமா? அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க பொழுதுக்கு மாடுபட்டாங்க. சும்மாவா உலகடத்துல ஒவ்வொருத்தருக்கு வீடு வாசல எங்கிருந்து வந்தது? எல்லாம் எங்க அப்பத்தாமாரு சம்பாரிச்சு வச்சது. நாம தோணி சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு ஒரு சென்ட் 10 லட்சத்துக்கு விக்குது. அன்னைக்கு தயிர் வித்து மோர் வித்து பாடுபட்டு கூலி
வேலை செஞ்சு கட்டடத்துக்கு வேலை செஞ்சு காப்பாத்தி வச்சாங்க. அன்னைக்கு அத்தனை வேலை செஞ்சாங்களே பொம்பளைங்க. திடீர்னு சாக்கு கொடுக்காதா, உட்கார்றா, புளோ போயிருமாடா. நானே ஒரு புளோவுல போறேன். இல்லடா நல்லா அவரு முதல்ல வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு. இப்போ ஒரு 500 ரூபாய் கொடுப்பான்னு நினைச்சா உனக்கும் வெறுங்கை தான் கொடுத்தாரு. அவனே போர் போடுறவன எங்க போற, மதுரையில இருந்து இங்க வந்து புகையில கிடக்குறேன். அவனுக்கு நல்ல முண்டாட்டி வச்சிருந்த அவனுக்கு வாடிப்பட்டியிலே முளைச்சிருக்க மாட்டானா. அவனே இங்க வந்து போர் போடுற வகையில இந்த புகையில கொஞ்சம் கிடக்குறேன். அவன் நிலம்பிப்பாரு, எதுல விட்ட எதுலயும் விட்டுட்டேன். அவரு போர் போறதுல விட்ட, அது போர் இல்ல, அதுக்கு பின்னால அதுதான் அந்த சென்ட் 10 லட்சம் ரூபாய் விக்குது. அம்மா சம்பாரிச்சாங்க. அந்த காலத்துல அப்படி பாடுபட்டாங்க. ஆம்பளைக்கு நிகர பொம்பளை பாடுபட்டாங்க. நடுவர் அவக்காந்தா இத கூட ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லு. ஆம்பளை ஏத்தங்கட்டி இறச்சி ஊத்தணும். 9 மாசம் பவத்துக்குள்ள காரி மண்டி போட்டு சருவரிச்சுக்கிட்டு போய் தண்ணி கட்டுனான். கம்பு விலகி, சோளம் விலகி, ராய் விலகி, தெனை விலகி, குதிரவாளி விலகி, பனகரிசி விலகி, வரகரிசி கணக்க பனிவிறகு ஓட்டா மார்கழியில பூட்டை எடுத்து தை மாசிக்கு கொக்கரையா பூட்டை ஏற்போன்னு நின்னுட்டேன். ராய் பூட்டை அறுக்கி மடிகூட்டி அறுத்தா ராய்க்கு ஆகாது, புள்ள பக்க மாட்டாங்கன்னு சொல்லி தட்டமக்கரை வச்சு ராய் போட்டு தட்டி ராய்க்கல்ல நெரிச்சு எத்தனை 1 படி 2 படி இல்ல, 1 வல்லம் 2 வல்லம் ராய நேம்பி நெரிச்சு களிக்காளறி பந்து பத்தா உருட்டி போட்டு அந்த களிக்கு அந்த கள்ளக்கொட்டை சட்டனிக்கு அந்த தேங்காய் எண்ணெய் ஊத்தி தொட்டு தொட்டு தின்ன என்ன மனம். கம்பு குத்துவன் பொம்பளைக்கு மச்சாண்ட போண்டாட்டி குழந்தை போண்டாட்டி ஈடுறக்கு போடணும். ஒருத்தி ஓட்ட ஒருத்தி எடுக்கணும். 4 மூளை ஒல்லுக்குள்ள அங்க நான் முடிச்ச கம்பரிசி அங்க அங்க ஈடுறக்க போட்ட அங்க முட்டப்படி கம்பரிசி அப்படியே ஈடுறக்க போட்டு எசிலி போட்டு குத்துவாங்க. இந்த காலத்துல பொம்பளையோ பொழுதாவொலிக்கு டிவி, 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயாளி, 8 மணிக்கு மருமவன், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு என் பொண்டாட்டி அடுப்புலையும் வைக்கிற கொல்லி. இந்த வாழ்க்கை பூந்தோட்டம். ஆசமானா 350 ரூபாய் நான் தான் கட்டுற, ரீசார்ஜ் பண்றேன் கேபிளுக்கு. அந்த ரிமோட் எனக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா? எப்ப கிடைக்கும்? அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருந்தது. குடி ஸ்கோர் பாக்குறேன். ஸ்கோர் வேணுமா, நைட்டு சோறு வேணுமா? நான் அப்படிதான் கேட்ட. ஜல்லிக்கட்டு ஓடுது டிவில, அந்த ரிமோட் கூட ஜல்லிக்கட்டு பாக்குறேன் அப்படின்னு. அவ்வளவு ஆர்வமா இருந்தா போய் மாட்டை அடக்க வேண்டியதானா? கட்டினதே அடக்க முடியல, கட்டாதே அடக்க போறேன். அடக்க முடியாது. பாத்ரூம் போறாக்க ரிமோட்ட கொண்டையிலயும் சொருவிட்டு போறானா? சரி, உரி ரிமோட் எனக்கு கொடுத்த எல்லாரு கொடுத்த எல்லா நாடகம் கொடுத்து ராத்திரி 11 மணிக்கு நாம ஏதோ செய்தி பார்க்கலாம்னு மாத்தினா எல்லா சேனல்லையும் 2 கெல்ட்டு பையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு மருந்துகின்றானுவோம். வாங்கடா பேராண்டிகளா, சிறு வயசுல நீ சில்லற காசா கொண்டாந்து கொடுக்குறீங்க, நாளைக்கு போன கொண்டாடி திட்டுவாடா. கொண்டா வச்சிருந்தாப்புல 170 ரூபாய் செலவு போவோம், 30 ரூபாய்க்கு சில்லறை குடுத்துட்டாங்க அவர்கிட்ட. ஒவ்வொரு முறையும் 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய், இது வரைக்கும் ஒரு 22 ரூபாய் வந்திருக்குதுங்க. அவன் 2 வாட்டர் பாட்டில் ஒரு ஊறுகாய் பாக்கெட் வாங்கிருக்கலாம். வீணா போச்சு இப்ப உனக்கு கொடுத்து. நடுவரவர்களை வாழ்க்கையை ரசிச்சு வாழத்தாங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கு. வாழ்க்கையை ரசிக்கணும்டா வஞ்சி கொடி வாசப்பட வேணும். நடுவரவர்களை காதலிக்கும் போது பாசத்தை வீசுறாளுவோம், கல்யாணம் முடிச்சா பாத்திரத்தை வீசுறாங்க. சரி, நல்ல ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. வீட்டுக்குள்ள 7 மணி 8 மணிக்கு போவையில சாமான தட்டா புடான்னு உருட்ட உள்ள போப்படா. கோவமா இருக்கிறான்னு அர்த்தம். முள்ள அந்த சத்தம் எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் எட்டி பார்க்கணும். நொறுக்கிட்டு இருக்கிறாளா டிவி பார்த்துட்டு கிட்டு கிட்டு படுத்துக்கோணும். அது என்னதான் வாயா, நீ அப்பனாயெல்லாம் எப்படித்தான் செஞ்சு அனுப்பினாலும் இந்த பசங்க எப்ப தெரியுமே ஏமாறுறோம். அப்பெல்லாம் பொண்ணு பார்த்துட்டு வந்தா இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு யாராலும் பொண்ணுகிட்ட பேச முடியுமா? இல்ல, பேச முடியாது. என்ன அட கூறு கட்டவனே பக்கத்து வீட்டுல போன கட்டித்தானே பாத்திர சத்தமே வருது.
இவன் கம்மன் நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு தானே அவன் பாத்திரத்து போட்டு வடிக்கிறேன். இவன் பக்கத்து வீட்டுல பல்லு அழிச்சதுனால அங்க போய் பாத்திரம். ஏன்னா 2 பேரும் இதே வேலையா தெரியுறீங்க. ஸ்கிரிப்ட் பரதம். ஆமா ஆமா. சரி சரி பேசு. பேப்பர் கார்டு போட்டா ஓடி தண்ணிக்கு அங்க ஓடி நிக்கிற வண்டி. ஆமா. போ 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 போ. நான் வருஷத்துக்கு ஒரு முறை வர்றவங்க, நீங்க தினமும் போறவங்க போங்க. அந்த சவுண்ட் எப்படிதான் வாயை திறந்தாங்களோ பொண்ணு பார்த்தாலும். பொண்ணு பார்க்க வந்தா பங்காளி தான் போய் பாட்டு வருவாங்க. மாப்பிள்ளை போற வழக்கம் இல்ல. மாப்பிள்ளை வீட்டு பங்காளியோ முக்கியமான பங்காளி 5 பேர் போவாங்க. பொண்ணோட பங்காளி வருவாங்க. இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு பார்த்து முடிவு பண்ணி கண்ணாலம் வைப்பாங்க. சரி. வைகாசி கண்ணாலம்னா மாசிலேயே உறுதி பண்ணி ஆமா மொத சீரு வெத்தலை கட்டுச்சு. தடமளி பார்த்துட்டு வந்தோன்னு வெத்தலை கொடுப்பாங்க. வெத்தலை கொடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு உறுதி வார்த்தை ஆயிருது. அதுக்கப்புறம் விறகுடைக்கு போறது, நெல் வேவிக்கு போறது, வண்ணான் வாசல் வீட்டுக்கு போறது, சட்டிவானைக்கு கொடுக்க போறது, இத்தனைக்கு வெத்தலை வாக்கு பங்காளி தான் போயிட்டு வருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கண்ணில் காட்ட மாட்டாங்க. சரி. முந்தினா கல்யாணம் நடக்கு. மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளை கல்யாணம், பொண்ணு வீட்டுல பொண்ணு கல்யாணம். புரியுதா? ஆமா. மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிள்ளை கல்யாணம், பொண்ணு வீட்டுல பொண்ணு கல்யாணம். அப்போ இடைச்சீர் முடிச்சு கடைசியா மாப்பிள்ளை குதிரமா போவையில அம்மா தயிர் சோறு கொடுத்து அனுப்புவா. மாப்பிள்ளை போனது விடுதி வீட்டுல தங்க வச்சு கொழுந்தியா காரி தட்டு சோறு கொண்டாருவா. தலையில சோறு வச்சு அவதான் முதல்ல மாப்பிள்ளை பாக்குறதா கொழுந்தியாதான் வந்து பாப்பா. புள்ளைய அக்கா பார்க்க மாட்டா. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முகூர்த்தம் கூட்டும் போது பொண்ணைவே நிமிந்து பார்ப்பாங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் லாங் கேட்கும். இப்ப அப்படி எல்லாம் இல்ல. இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு உறுதி ஆயிட்டா கட்டணம் உடனே வாங்கினாலும் செல்போன் ஒண்ணு வாங்கி குடுத்து வந்துடுறேன். இருக்குது. அதுக்கு முன்னால வேணும் பிச்சைக்காரியும் தெரிஞ்சுட்டு இருந்தாளா போனே கண்டது இல்ல. அப்போ வெட்டி பேசுதுக்காயா. நீ பாக்காத என்னால இருக்கவே முடியல. நினைப்பாவே இருக்குது. அப்புறம் பொண்ணு கூட இதோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு வேண்டிய கல்யாணம் பண்ணுவாங்க. பொண்ணு கூடு ஒண்ணு கூட எங்க அம்மா திட்டு அம்மானும் அப்புறம் கொடுத்துருப்பாங்க. கூட எல்லாம் ராத்திரி தூங்கினதுக்கு அப்புறம் 12 மணிக்கு மேல எட்டி பாப்பேன். எப்பனும் தூங்கிட்டு அம்மானும் தூங்கிட்டு அவ மொல்லம் இவன் வாங்கணும் சும்மா இருப்பானா. இவன் திருப்பி அப்ப கட்ட மேல படுத்திருந்தவன் ஏதோ பள்ளி சாயனம் போடுதுட்டு அவன் இவன் போன்ல அவன் கட்ட மேல வெடியோ வெடிச்சு காத்தால அவ அம்மா கூட சாம்பிராணி போட்டு இருந்துக்கிறான். ஆனா இடத்துக்கு நீ செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி போடுற புருஷக்காரங்க இருக்கிறேன். அது என்னன்னே தெரியல மாமா. பொழுதாட 2 வள்ளியும் மொச்சு பொறிஞ்சு தள்ளிடு. பொறிஞ்சது இந்த பள்ளி அந்த வீட்டு உள்ள ரூம்ல இந்த பள்ளி ரூம்ல இருக்கிற பள்ளி. இது தெரியாத மூதேவி ஐயோ பேசு இதெல்லாம் வாழ்க்கையில கல்யாணத்துக்கு மேல இப்படி பேசுறேன்னா கல்யாணம் மூச்ச புதுசுல பாக்கணும். புருஷனும் பொட்டாட்டி ஒட்டிட்டே போவாங்க. அப்படியே பண்ணுல சாமு மாதிரி இப்படியே போறது. இப்படியே எவனால எதுக்கு வந்தா ஆளு வருது. இப்போ ஒருத்திதான் வாரா. பஸ்ல சீட்டு 2 சீட்டு இருந்தா மட்டும்தான் பஸ் ஏறது. ஈரோடு போறதுக்கு இல்ல ஏறது இல்ல. அடுத்த பஸ் போலா கூட்டமா இருக்கு. அந்த 2 சீட்டுலயும் ஒரு ஆளுக்கு போறலாம். அப்படி பெண்ணஞ்சு கட்டக்கிறது கரு முடிச்சு நினைப்போ. சாரப்பாம நல்ல பாம்பு பின்ற மாதிரி புனையில் போட்டே கிடக்கு. இது இப்போ கல்யாணம் புதுசுல ஒரு புள்ள போறட்டேன். அங்க போரு நான் இங்க போறேன். 2 புள்ள போறட்டேன். நீ முத பஸ்ல போ நான் அடுத்த பாசல வரேன். 10 வருஷம் ஆகட்டு. ஏன் நீ மட்டும் போன ஆவாதா? நான் என்ன வரணுமா? உனையே ஏறிட்டு திரியணுமா? கல்யாணம் மூச்சு புதுசுல குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆமா. இப்படி சொக்கனாச்சி ஏத்தா போய் சுத்தி வரையிலே நெருஞ்சி புல் ஒண்ணு ஓரத்துல கிடந்திருக்குது. இந்த புருஷன் பொண்டாட்டி இப்ப இமோட்டிட்டு கிடக்குறாங்களா? போனவன் நறுக்கு நெருஞ்சி முள்ள அந்த புள்ள காலில குத்திடுது. வந்துச்சு கோபனுக்கு எடுத்து மடியில அந்த புள்ள காலை வச்சு பாலா போன நெரிச்சு முள்ளு அக்கறம் முடிச்சு நெரிச்சு முள்ளு அநியாயம் முடிச்சு நெரிச்சு முள்ளு. ஐயோ என்ற முண்டாட்டி ஆளு தாமரையாட்டு இருக்குது. அந்த கொள்ளையில போட முள்ளு என் பொண்டாட்டி காலை குத்தி போடுதுன்னு கொள்ளாடாய பேசுவேன். சரி. எப்போ
கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 10 வருஷம் சாப்பிட்டு ம், அதே மாதிரி கோயிலுக்கு வரட்டு ம், அதே மாதிரி நெருஞ்சுக்குள்ள குத்துட்டு ம். இப்பவும் பேசுவேன். அடி பாலா போனவளே, அடி எரிச்சு போனவளே, அடி என் குடிக்கு எடுத்தவளே, நெரிச்சுக்குள்ள கிடக்குது கண்ணுன்னு புடனிலேயே இருக்குது. உனக்கு விஷயம் தெரியுமா மாமா? கல்யாணம் ஆன புதுசுல புருஷனை முன்னாடி கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அப்படிதான் புருஷனை முன்னாடி கோயிலுக்கு போனாங்க. பொண்டாட்டி கோயிலுக்கு முன்னாடி போகும்போது அந்த கோயில் வாசல்ல ஒரு கல் இருந்தது. கல்லுல காலை அடிச்சுக்கிட்டான். சனி முடிச்ச கல்லு எங்க இருக்குது பாரு, நீ பார்த்து வச்சலான்னு கூட்டிட்டு போனான். 6 மாசம் கழிச்சு இதே கோயிலுக்கு போனாங்க. அதே கல்லுல பொண்டாட்டி காலை அடிச்சுக்கினான். சனின கல்லுக்கு இதை பார்த்து வரக்கூடாது. 6 மாசத்துல இங்க இருந்த கல்லு இங்க போகுது பாத்தியா? இதுக்கு பேர் தான் சனி பெயர்ச்சி. பொண்டாட்டி வச்சு வச்சு வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி மறக்குது, நெஞ்சுக்குள்ள உச்சல் விட்டு கட்டி வச்சு வந்து ஆடவே வரைய கூட்டி வாங்க வாசலுக்கு போலம் வச்சு வச்சு வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி மறக்குது. தண்ணி ஊத்துறா மாமே தண்ணி ஊத்துறா, மாமகார தண்ணி ஊத்துறா, தண்ணி ஊத்துறா மாமா தண்ணி ஊத்துறா, அப்படி போடு. 1 2 3 4. நடுவர் அவர்களே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுங்க. வாழ்க்கையில எதங்க கொண்டு வந்து எதங்க கொண்டு போறோம். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல எல்லாம் வயசுக்கு மரியாதை கொடுத்தாங்க. சித்தப்பே பெரியப்ப முதல்ல உறவ சொல்லி வளர்க்குறாங்களா, பூந்தோட்டம்ங்கிறீங்களே. இவனாரு சித்தப்பை, இவனாரு பெரியப்பை, இவனாரு மாமி, இவன் தான் உங்க 1 வட்ட சித்தப்பை, 2 வட்ட சித்தப்பை, நம்ம பங்காளி வீட்டுக்குள்ள இங்க இருந்து கொடுத்துருக்கிற என்ன உறவு முறை தெரியுதா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு? அன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள போறேன், மாம் somebody is come ஓடிட்டா. மம் somebody is come. எவன் சம்படி? நானு. நீ சம்படி. சம்படி யாரு? மம்மா அவங்க அம்மா. அவி அம்மா. அப்ப யார் இந்த சம்படி? சித்தப்பனா பெரியப்பனா மாமனா ஆரவே உறவுகளை கூட சொல்லி வளர்த்தாத ஒரு அரங்கனை கைத்தட்டி கொடுக்கலாம். நான் கேட்கிறேன். நியாயமான கேள்வி. முதல் பெரிய மதிப்புண்ட வீட்டுல வயசான இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் மாமனார் வாரான்னா மருமக முந்தானி எடுத்து போய் போத்துக்குவாளாம். ஆமாப்பா. அப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் அகோ. ஏன் அந்த ஆள் என்ன சிங்கமா புளிய கடிச்சதுன்னு ஓடுவேன்? மரியாதை இருந்தது மாமனல்லோ. இன்னைக்கு மாமனார் வீட்டுக்குள்ள வேற மருமக கால் மேல கால் போட்டு கொண்டு டீ வாக்குறான். பெரிய மனுஷன் வந்துட்டே உள்ள சிக்னல் கொடுக்குறாரு, அப்பாவது இறங்கி கால கீழே இறக்கணும்னு. திரும்பல, மதிப்பே இல்ல. இப்ப மனசுல நினைக்கிறேன், கூலி வேலைக்கு போய் மம்முட்டியாள் ஆகி மேசன் ஆகி மேஸ்திரி ஆகி கான்ட்ராக்ட்காரன் ஆகி உலகடத்துல 4 வீடு கட்டி வாடகை கூட்டு 5 ஊர்ல 2 காம்பளஸ் வச்சு 10 ஏக்கரை பூமி சம்பாரிச்சு பெரிய மனுஷன் மனசுக்குள்ள நினைக்கிறேன். நம்மளுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளவுதான். சரி நாமளே போய் தண்ணி குடிப்போம் அப்படின்னு சமையல் வீட்டுக்கு மாமனார் போறார். மருமவா ஏனுங்க மாமோ? ஏங்கன்னு தண்ணி குடிக்கவே வரீங்க? ஆமாங்கண்ணே. வரும்போது எனக்கு ஒரு சொம்பு கொண்டு வாங்க. இது பூந்தோட்டம். இது பூந்தோட்டம். அவனும் மானம் கட்டுவா பொண்ணு வந்து கொடுக்குறானே. ஒன்றாவது என்ன பண்றது? மானம் கட்டாலும் போச்சாது மகம் பொழைச்சா வேணுமே. இப்ப மாமனார் ஏதோ சொல்லி போட்டா இவன் தலைமையில துண்டு போட்டு இப்ப போயிருவா. கொண்டாடிக்கு எங்க போவாமாவே? நடுவரவர்களே, எத்தனை சண்டை வரட்டே கொண்டாடி செருப்புலியா அடிக்கிட்டு சரி சீவ கட்டி விட்டு வீட்டுக்குள்ள நிறவு. ஆனா என்ற கொண்டாட்டி மட்டும் நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். சபாஷ் 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 சபாஷ். நல்லா கைத்தறி கொடுக்கலாம். இதுதான் ஒரு குடும்பத்துடைய பாசம். டைவர்ஸ் கொடுக்க பண்ண மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க? மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோடு இருந்தாலும் ஓட்டிட்டு போறக்கு ஆளுக்கு ரெடியில் இருக்காரு. ரைட்டு, புரிஞ்சு போச்சு. அது கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு 10 சாதகம் போனா டைவர்ஸான பிள்ளைகளுக்கு 40 சாதகம் போகுது. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, நம்மளை ஏத்துக்குமா? எங்கெங்க ஏத்துக்கிறாளுவா? இந்த நாய்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த அறிவே வரமாட்டேங்குது. அது இவன் பாருங்க, இவன் கொண்டாட்டி அழகா இருப்ப, அதை பெருசா பேச மாட்டேன். வேலைக்கு வர மக்கள் எவ்வளவு வந்த அழகா இருக்கிற வீட்டுல கொண்டாட்டி வருவிய, உன்னையே கதிர் கிடக்குறாள் 25 வருஷமா. ஏதாவது ஹோட்டல் கடையில் சாப்பிட்டு சூப்பரா சமைச்சிருக்கிற வாயா 50 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறிய,
25 வருஷமா உனக்கு வடிச்சு கொட்டுறாளே, ஒரு நாளைக்கு 4. ஏய் கவிதா, நல்லா செஞ்சிருக்கடி, சூப்பரா இருக்குடி. ஏய் உன் முன்னாடி பேர் கவிதாவா? என் பொண்டாட்டி பேர் ராஜேஸ்வரி. அப்புறம் ஏன் கவிதா யாரு? கவிதா ஏய் கவிதா பார்த்தா அக்காடா. சரி அப்ப அது குறிஞ்சி பாடி. ஐயோ அதுக்கு மாமியாடா. சரி அப்ப இந்த மெட்ராஸ்ல ஐயோ அது கொழுந்தியாடா. என்ன எங்க போனாலும் கேட்டு போறாங்க உனக்கு. உனக்கு ஒரு கவிதாவுக்கும் வழி இல்ல போ. எப்ப சொல்றப்ப ஒரு எடுத்துக்காட்டு. உட்கார்ந்து சாப்பிடும் போது நம்ம ஆளு நல்லா ஜேசிபி மிஷின்ல மல்லி வாயில வதக்கு அடிச்சுட்டு, ஏங்க சமையல் நல்லா இருந்துச்சு அந்த அம்மா கேட்கும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த பொரியல் இல்லையா உப்பு, அடுத்து உப்பு கட்டணாய உனக்கு தானடா சமைச்சு போடுறேன். பாராட்டால ஒரு வார்த்தை. நடுவரவர்களை, ஆண்களுக்கு மட்டுமல்ல வாழ்க்கை போராட்டம், பெண்களுக்கு வாழ்க்கை போராட்டம். நிச்சயமா மாமா, நிச்சயமா. நடுவரவர்களை நல்லா கேளுங்க. நடுவரவர்களே, எத்தனையோ கனவுகளோட பொட்ட பிள்ளை படிக்குதுவோம். வேற எந்த பிள்ளை கேட்டு பாருங்க, டாக்டர் ஆவரே, இன்ஜினியர் ஆவர, வக்கீல் ஆவர, கலெக்டர் ஆவரன்னு சொல்லுது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்குனால அது ஆக முடியுதா? அவர்களுடைய கனவு அந்த அடிப்படையிலேயே கரைந்து போய் விடுகிறது. அப்ப எப்படிங்க இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் சொல்லலாம்? இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் +2க்கு அப்புறம் கல்லூரி படிப்பு படிக்கிற மாநிலம் எதுன்னு சொன்னா நம் தமிழ்நாடு. பெருமைக்குரிய விஷயம். இந்தியாவிலேயே அதிகமாக கல்லூரியில பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலம் நம்ம தான். இந்தியாவிலேயே கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வேலைக்கு செல்லாமல் திருமணமாகி வீட்டிலேயே இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டா அதுவும் நம்ம தமிழ்நாடு தான். நம்ம பெண்களை அப்படி நம்ம அடக்கி வச்சிருக்கோமே, அவங்க சுதந்திரம் போயிடுது. யாருக்காக? புருஷனுக்காக, பிள்ளைக்காக, மருமகளுக்காக, பேரனுக்காகன்னு சொல்லி தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம அடுத்தவர்களுக்கு பிடிக்கவே வாழ்றாளுங்க. அவர்களுக்கு பூந்தோட்டமா போராட்டமா? நல்ல கைத்தறி கொடுக்கலாமே. மஞ்சுநாதன் பெண்களை திட்டுவாரு, மஞ்சுநாதன் பெண்களுக்கு எதிரி எல்லாம் சொல்றீங்களே, ஹேஷ்டாக் போடுறீங்களே, உங்களுக்காக வக்காலத்து வாங்குகிறதும் இந்த மஞ்சுநாதன் தான் என்பதை நினைத்து பெண்களை நீங்கள் நல்ல கைத்தறி கொடுக்கலாம் மஞ்சுநாதனுக்கு. நடுவரவர்களை, நான் ஒண்ணு வேணும்னு என்ன பொம்பளையில் திட்டுறக்கேனே எங்க அப்பனா என்னை பெத்துட்டு இருக்கிறாங்க. வேற எதுக்கு விட்டாங்க? அங்கலாப்பு. நடுவரவர்களே, அங்கலாப்பு. வருத்தப்படுறேன். ஒட்ட பிள்ளைகளுக்கு வர வர படிக்க பண்பாடு குறைஞ்சிட்டு வருது. படிப்பு பக்குவத்தை கத்து கொடுக்கணும், படிப்பு பகுத்தறிவை கத்து கொடுக்கணும், படிப்பு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? என்ன குறுக்க வந்து தப்பா நினைக்காது. ஏன் காரணம் தெரியுமா? இப்படி பட்டிமன்ற பேச்சாளர் நீ வீட்டுக்கு போனேன்னா நீ பட்டிமன்ற பேச்சாளர் இருக்க மாட்டேன். ஆம்பளை கூட அதான். அண்ணா இது மியூசிக் வாசிக்கிறாரு, வீட்டுல போய் அவங்க பொண்டாட்டி டொக்கு டொக்குன்னு அடிக்க முடியாது. அப்படியே அவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆடியோக்காரர் வீட்டுல போய் ஒரு ஆடியோ போட மாட்டாரு. எந்த வேலை செஞ்சாலும் ஆம்பளை வீட்டுக்கு வரும்போது அந்த வேலையை கழட்டி போட்டுட்டு அந்த வீட்டுக்கு புருஷனா வந்துருவான். இதான் ஆம்பளை. ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க, வீட்லயும் டீச்சரா இருப்பாங்க, பாடம் நடத்துவாங்க. ஸ்கூல்ல கலெக்டரா இருப்பாங்க, வெளியில ஆபீஸ்ல கலெக்டரா இருப்பாங்க, வீட்டுக்கு வந்தாலும் கலெக்டரா இருப்பாங்க. வெளியில என்ன வேலை செய்யறாங்களோ அதிகாரத்துல இருப்பாங்க. எப்படி தெரியுமா? விக்டோரியா மகாராணின்னு ஒரு ராணி இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சாங்க. வீட்டுக்குள்ள அவங்க புருஷன் இருந்தாரு. Who is this அப்படின்னு அவங்க கேட்டாரு. இந்த அம்மா காலிங் பெல் அடிச்சாங்க. Who is this? யார் எதுன்னு கேட்டாரு. உள்ள இருந்து வெளியில இந்த அம்மா சொன்னாங்க, I am the queen of this nation. இந்த நாட்டினுடைய மகாராணி வந்திருக்கிறேன். கதவை தோற. அவர் கதவை திறக்கல. மணி 12 ஆச்சு. இந்த அம்மா காலிங் பெல் அடிச்சாங்க. உள்ள புருஷன் Who is this? யாருன்னு கேட்டாரு. இந்த அம்மா வெளியில நின்னு I am the queen of this nation. இந்த நாட்டினுடைய மகாராணி வந்திருக்கிறேன். கதவை தர. அப்போ அவர் கதவை திறக்கல. 1 மணி ஆச்சு. காலிங் பெல் அடிச்சாங்க. உள்ள இருந்து புருஷன் Who is this? இந்த அம்மா, ஏங்க நான் தான் உங்க பொண்டாட்டி வந்திருக்கிறேன். அத சொல்லு. நாட்டுக்கு ராணி ஆயிரு, வீட்டுக்கு வந்தா மனைவி ஆயிருன்னு அடுத்தறிக்கும் பெண்களப்பா, அடுக்கடுக்கா படிக்குதப்பா அச்சடி தரமா. நடுவரவர்களே, எப்படி பார்த்தாலும் மனுஷன் இந்த உலகத்துல போராடினா தான் ஜெயிக்க முடியும். ஒரு குழந்தை உருவாகிறதே 1 கோடி விந்தணுல ஒரு குழந்தை உருவாக்குது. போராட்டம்ங்க. இருக்கிற கொஞ்ச காலத்தை பூந்தோட்டமா வாழதான் நாங்க முயற்சி பண்றோம். ஆனா எங்களுக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, நாங்க பெத்ததும் சரியில்லை, எங்களை பெத்ததும் சரியில்லை, நாங்களும் சரியில்லை. இப்படி இருக்கிற காரணத்தினால் என்னைக்குமே மனித வாழ்க்கை என்பது இன்றைய சூழ்நிலையில் போராட்டத்தை தான் தருகிறது. கரெக்ட் மாமா, நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த உலகத்துல 4 பேர் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. 4 பேர். யார் தெரியுமா? மோனிஷா, அவரா கிடையாது. 4 பேர் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. யார் தெரியுமா? 1 நம்மள பெத்தது, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்காது. இன்னொன்னு நாம பெத்தது,
நாம எதை சொன்னாலும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது. மூணாவது நமக்கு வாச்சது அவளுங்க நம்ம பேச்ச கேட்கவே கேட்காது. நாலாவது யார் தெரியுமா? நான் தான். நம்ம தான் நம்மளும் நம்ம பேச்ச கேட்கறது இல்ல. இப்படிதான் வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது. அவர்களை இந்த பச்சை துண்ட தோல்ல போட்டு நானும் 24 வருஷமா வாழ்க விவசாயி வளர்க கத்தின்னு தாங்கிறேன். அவனும் வளரல, நாங்களும் வளரல. காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஒத்துமை இல்லைங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். ஒத்துமை இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு அனுசரணை இல்ல. 4 நாளைக்கு கூட்டத்துக்கு கொண்டு 5 நாள் அவன் தலைவராக நினைக்கிறேன். எவனு தொண்டராக இருக்க ஆசைப்படல. மகாத்மா காந்தியடிகள் தன் நாட்டுக்கு இறுதி வரை குடிமகனாக இருக்கத்தான் நினைத்தாரே தவிர ஒருபோதும் குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்காத மனிதர் மகாத்மா. அதனாலதான் சாதாரண ஆத்மாவை மகாத்மாவாக நம்ம கொண்டாடுறோம். அப்புறம் எங்கிருந்து விவசாயி விளங்குவேன்? எந்த ஒரு கட்டமைப்பும் ஒற்றுமையோடு இருந்தா தான் இன்னைக்கு நடத்த முடியும். இன்னைக்கு 6 வருஷமா நடத்துறாங்க கட்டட தொழிலாளர்கள். ஆமா, எப்படி நடத்துறாங்க? அடங்காத சிங்கங்களின் 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு. அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி இந்த காலத்துல 6 மாசம் ஒன்னா சேர்ந்து உழைக்கிறது இல்ல, டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. 6 வருஷமா இன்னைக்கு கட்டட தொழிலாளர் சங்கம் அற்புதமா உலகடத்தில் நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறாங்க. நம்ம என்ன சொன்னாரா, நம்ம வேத்திரி சொன்னாரா, அட சரியாத்தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனாதான் எந்த சங்கமும் கடைசி வரைக்கும் போகும். 6ஆம் ஆண்டு படைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்டட தொழிலாளர் சங்கம் 100ஆம் ஆண்டு நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும். அதிலையும் மஞ்சுநாதன் வந்து பேச வேண்டும் என்ற ஆசையோடு கைதட்டலில் கரைய நினைக்கிறேன். உங்கள் அன்பு விவசாயி. 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொருக்கம் இல்ல, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொருக்கம் இல்ல, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணி போட்டா சொருக்கம் இல்ல. பொண்டாட்டிக்காரி பக்கத்திலே கொண்டு கொப்படும் கோயாளுக்கு ஒண்ணும் பண்ணாதுன்னு சொன்னா ஆம்பளை இந்த காதல வாங்கி அந்த காதல் விட்டு போட்டு கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை செலவடிவில் வச்சு கும்பிடுறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஆயால அப்பனுக்கு பக்கத்துல வச்சு சோத்த போடுங்க ஐயா. அவ செத்து போயிட்டா அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய அம்சடக்கத்தை பண்ணுங்க ஐயா. நாம தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அடுத்த கட்டா வரும்போது கட்டட தொழிலாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்க ஊர் குளத்துக்கரையில முடிஞ்சா பண விதைகளை நட்டு வைக்க. பனைமரத்தை ஏன் சொல்றேன்னா, மத்த மரங்கள் எல்லாம் சல்லிவேர் தொகுப்பு கொண்டது, பனைமரம் மட்டும்தான் ஆணிவேர் தொகுப்பு கொண்டது. ஒரு பனைமரத்தை நட்டீங்கன்னா அது தன்னோட ஆயுட்காலத்துல 7 லட்சம் லிட்டர் தண்ணி இந்த மண்ணுக்கு அடியில் அனுப்பி வைக்கும். 7 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு பனைமரம். ஒரு ஏரியில 5 அடிக்கு ஒரு பனைமரம் நட்டலாம். உங்களுக்கு நேரம் இருக்குது, சும்மா வீட்டுல படுத்திருக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பனைமரத்துக்கு அடியே போய் அந்த காயை பொறுக்கிட்டு வந்து வைங்க. நல்லா கேட்டுக்குங்க, பனங்காய மல்லாக்க போட்டா அது ஆம்பனை. விதக்காய் 3 காய் இருக்குமா, 2 காய் இருக்கு, ஒத்த கண்டு இருக்கு. அந்த பனங்காய மல்லாக்கு இப்படி போட்டீங்கன்னா அதுல முளைச்சு வர்றது ஆம்பனை. குப்பரை போட்டீங்கன்னா இல்ல குப்பரை போட்டா ஆம்பனை, மல்லாக்கு போட்டா பொம்பனை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் மல்லாக்கு போடுங்க. 10 காய் மல்லாக்கு போட்டீங்கன்னா 1 காய் குப்பரை போடுங்க. ஏன்னா 10 பனைக்கு ஒரு ஆம்பனை இருந்தாத்தான் அது காய்க்கும் பூய்க்கு. இது உங்களுக்காக நான் சொல்லல, அடுத்த தலைமுறைக்கான நீர் தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லும் வழி எங்கெங்கும் வெள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை எது மாறாமல் திருமம் மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வது வாழ்க்கை என்றோ. நான் கொண்டே வந்துக்கும் நீ கொண்டே வந்திருக்கும் பூமாலை காத்திருக்கும். அப்படியே உட்காருங்கம்மா. மஞ்சுநாதன் பேசினா பட்டிமன்றம் முடிஞ்சுதா? கடைசியா ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் தீர்ப்பு சொல்றேன். அப்படியே சேர்ந்த மாதிரி உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்தாப்புல வீட்டுக்கு போறோம். நேரத்தின் அருமைகிறது. காரைக்கால் யோகதர்ஷினி அவர்களை உங்கள் பலத்த கைத்தறதோடு மேடை கழிக்கிறேன்.